டெல்லி பிக் பாஸ் பற்றி முதல்வர் ஸ்டாலின் சொன்ன அதிர்ச்சி தகவல். எஸ்ஐஆர் வழக்கில் மூக்கை நுழைக்கும் அதிமுக என குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போன முதல் நபர் திமுக என பெருமிதம். முதலிலேயே எஸ்ஐஆர் எதிர்க்கவில்லையே ஏன் என அதிமுகவிற்கு கேள்வி. ஸ்ரீரங்கம் திமுக எம்எல்ஏ பழனியாண்டி இல்ல திருமண விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது அவர் எஸ்ஐஆர் எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக உள்ள சந்தேகங்கள் குறித்து பேசினார். எஸ்ஐஆர்னா என்ன, எஸ்ஐஆர் என்பது எந்த அளவுக்கு மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, அதை எப்படி நாம் முறையாக பயன்படுத்திட வேண்டும், அதை என்ன காரணத்திலாக கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அதை குறித்து நம்முடைய பொதுமக்களும் விழிப்புணர்வு பெற வேண்டுவதற்காக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறேன். அதையெல்லாம் முடிச்சுட்டு மாலையில் விமானத்தை பிடிச்சு திருச்சி கொண்டு இறங்கி அதற்கு பிறகு இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கு. அதை முடிச்சுட்டு புதுக்கோட்டைக்கும் போக போறேன். ஆக இப்படி இயங்கிக் கொண்டிருப்பதுதான் எனக்கு பிடிக்கும். அதனாலதான் இயக்கம் என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இயக்கம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் மிக்க நேரம் இல்லாம நாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, இயக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள், இங்க இருக்கக்கூடிய செயல் வீரர்கள் இன்றைக்கு பத்திரமாக பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய காட்சிகள் எல்லாம் நான் தொடர்ந்து பார்க்கிறேன். ஆக என்ன காரணம்? எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் புது புது உத்திகளோடு நம்மை தாக்குவதற்கு, நம்மை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு புது புது முயற்சிகளாக எடுத்திருக்கிறார்கள். வருமான வரித்துறையை ஏற்படுத்தார்கள். அதற்கு பிறகு பல்வேறு சிபிஐ என்றெல்லாம் சொல்லி பல்வேறு குற்றப்புலனாய்வுத்துறை மூலமாக எல்லாம் பல பல ஆய்வுகள் எல்லாம் எடுத்து மிரட்டி பார்த்தார்கள். இப்போது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய விவாதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் அழிக்க முடியும், ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமெல்லாம் வேறு மாநிலங்கள் வேணா எடுக்கிறார்கள். தவிர உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு காலம் அது எடுபடாது, முடியாது என்று அழுத்த திருத்தமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லியாகணும். நான் திருச்சிக்கு வந்த உடனே செய்தி கிடைச்சது. என்ன செய்தின்னா, இந்த எஸ்ஐஆர் குறித்து நாம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம். விரைவிலே வர இருக்கிறது, இந்த பிரச்சனை வர இருக்கிறது. 11ஆம் தேதி நாளை தினம் நாம் நடத்த இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை வர இருக்கிறது. நேற்று திடீரென்று அதிமுகவின் சார்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அதில் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு உள்ளபடியே அதில் அக்கறை இருக்கும் என்று சொன்னால், அதில் நீங்கள் உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே போட்டிருக்கணும். ஆனால் திடீரென்று போடுவதற்கு என்ன காரணம்? இதை யோசித்து பார்க்கணும். அந்த எஸ்ஐஆரை அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கும் நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர, இன்றைக்கு அடிமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சி இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கில் இன்றைக்கு தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். அதுவற்றில் பிஎல்ஓ என்பது அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை வைத்துக் கொண்டு அந்த பணிகளை செய்வது. பிஎல்ஏ என்பது கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் மூலமாக நாம் நியமிக்கிறவர்கள் பிஎல்ஏ என்று சொல்லுகிறோம். அவர்கள் அந்த பணிகளுக்கு துணை நிற்பார்கள், உதவி செய்வார்கள், அந்த அதிகாரிகளுக்கு துணை நின்று பணியாற்றுவார்கள். இதுதான் பிஎல்ஏ வேலை. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முறையாக நாம் போட்டு பிஎல்ஏ போட்டு அதற்கு பயிற்சி கொடுத்து என்னென்ன பணிகள் எல்லாம் இப்படியெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் முறையாக பயிற்சிவித்து அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தவறு என்று சொல்லி அதை நீக்க வேண்டும், அதை தொலைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிரேயரை அடிப்படையாக வச்சு அதிமுகவின் சார்பில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை.
ஆனால் அது ஈடுபடாது என்பது மாத்திரம் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி, ஆக டெல்லியில் இருக்கக்கூடிய பிக் பாஸுக்கு நம்முடைய பழனிசாமி அமாவாசை போட்டுத்தான் ஆகணும். ஆனா அதையும் தாண்டி இன்னொரு காமெடி இன்றைக்கு பண்ணியிருக்கிறார்கள் தான் உண்மை. இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.